உலகளவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நாடுகள் இருக்குது. ஆனால் அத்தனை நாடுகளும் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நாடுகள் தான் இருக்கும். அதாவது வாழ்கிறதுக்கு நமக்கு அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த அமைதியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டரை வச்சு தான் உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நாடு எது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த குளோபல் பீஸ் ஆஃப் இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்னி தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு நியூயார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் கூட இருக்குது. சரி, இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குளோபல் பீஸ் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2020 இப்போ வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 163 நாடுகள் இருக்குது. இந்த 163 நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்லாந்து. ஸோ இந்த ஐஸ்லாந்து அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நாடு அப்படின்னு சொல்லிட்டு 2020 இப்போ வரைக்கும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த 2 சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 5 இடங்கள்ல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்லாந்து, டென்மார்க்கு, அயர்லாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, இந்த கண்ட்ரிஸ் தான் ஃபஸ்ட்டு 5 இடங்கள்ல இருக்காங்க. உலகத்திலேயே 163வது இடத்துல இருக்கிறது. அதாவது இந்த இண்டெக்ஸில் 163 நாடுகள் இருக்குது. அந்த 163 நாடுகளில் கடைசியாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிறது தான் இருக்காங்க. ஸோ இந்த கடைசி 5 நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், ஏமன், சிரியா, சவுத் சூடான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இவங்க தான் கடைசி 5 இடத்துல இருக்காங்க. சரி, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 126வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 141வது இடத்துல இருந்தாங்க. அதிலிருந்து 126வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 131வது இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க.